அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் உளவியல் மருந்து அப்படின்ற தலைப்புல பல விஷயங்களை உள்ளம் சார்ந்த மனநலம் சார்ந்த பல பிரச்சனைகளுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்வை நாம் பார்த்துட்டு வரோம். இதிலே எதிர்பார்ப்புகள், நாம் ஒரு விஷயத்தை எதிர்பார்ப்போம், இறுதியில அது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமாக இருக்கும் பொழுது மனசு ரொம்ப வருத்தப்படும். அன்பு, பாசம், படிச்சதுக்கேற்ற வேலை, வேலை பார்க்கறதுக்கேற்ற சம்பளம், இந்த மாதிரி எதிர்பார்த்திருப்போம். ஆனால் அது கிடைக்காமல் இருக்கும். இதனால ஒரு விரக்தி, பலவிதமான துன்பங்கள் ஏற்படும். திருமறை குரான்ல அல்லாஹ் இதுக்கான ஒரு மருந்தாக என்ன சொல்றான் அப்படின்னா, நீங்கள் ஒன்றை விரும்பலாம், அதுவும் உங்களுக்கு தீமையானதாக இருக்கும். நீங்கள் ஒன்றை வெறுக்கலாம், அது உங்களுக்கு நன்மையாக நல்லதாக இருக்கும். நீங்கள் அறிய மாட்டீர்கள், அல்லாஹ் தான் அறிந்தவன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய ஒவ்வொன்றும் நாம எதையுமே இந்த உலகத்தை நாம் இயக்கவில்லை, உலகம் மற்றும் நம்மளை அல்லாஹ் இயக்கிட்டு இருக்கான். அப்ப நமக்கு தேவையான எந்த விஷயமாக இருந்தாலும் நாம எதிர்பார்த்தது நடக்கவில்லை என்று சொன்னால் இது அல்லாஹ்வுடைய நாட்டம், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று கடந்து விட வேண்டும். நம்ம விரும்பியவாறு ஒரு விஷயத்த அல்லாஹ் கொடுத்துருக்கிறா அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ், கேட்டது கிடைச்சிருக்கு அப்படின்னு. அப்ப கிடைக்காத ஒன்றை நினைத்து வருத்தப்படுவதை விட எது நமக்கு கிடைச்சிருக்கோ அதிலிருந்து நம்ம திருப்தி கொள்ளக்கூடிய ஒரு மனநிலைக்கு வந்தோம் அப்படின்னா, போறது போகட்டும், இருக்கிறது இருக்கட்டும், அல்லாஹ் போனதும் அல்லாவால், இருப்பதும் என்னை படைத்த இறைவனால் அப்படின்ற ஒரு மன உறுதி வரும்பொழுது நிச்சயமாக வாழ்க்கையில பல பிரச்சனைகளுக்கு எதிர்பார்ப்புகளை குறைத்தால் ஏமாற்றங்களும் குறையும். மன ரீதியான பிரச்சனைகளுக்கு இது ஒரு முக்கியமான காரணம். அந்த அடிப்படையில எல்லாத்தையும் அல்லாஹ் அறிஞ்சவன், எல்லா இடத்துல நம்ம ஒப்படைத்து அல்ல எனக்கு நன்மையை கொடு, எனக்கு ஏற்படக்கூடிய தீமைகளை என்னை காப்பாற்று என்று கேட்டு அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கை அமைத்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். இப்ப இன்றைக்கு உளவியல் சார்ந்த விஷயத்திலே எந்த விதமான ஏமாற்றங்கள் வந்தாலும் நபிமார்களும் நபி தோழர்களும் அவர்களெல்லாம் உறுதியாக இருந்தார்கள். இந்த உலகத்துல கிடைக்கும், கிடைக்காம போகட்டும், கவலை இல்லை, மறுமை நமக்கு இருக்கின்றது, அதுல கிடைப்பது சிறந்தது அப்படின்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்கள். எனவே நாமும் அது போன்ற ஒரு விஷயத்தை மனதில் வைத்து வாழ்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.